வாங்கினாரு. அதுக்கப்புறமேட்டு 5 ரூபா, இப்போ வந்து 10 ரூபா அப்படி. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இப்போ இல்லைனா வந்து கொடுக்கறத கொடுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே அந்த அந்த 10 ரூபா கூட வாங்க மாட்டார். போய் பார்த்தாலே போதும்பா. என்ன வயசு அவருக்கு இப்ப? இப்போ 85 ப்ளஸ் ஆயிடுச்சியா. ஆனா இன்னமும் சர்வீஸ் பண்றாரு. இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கும் பண்றாரு. அதுல வாரத்துல ஒரு நாள் காசு கூட வாங்க மாட்டாரு. என்னாச்சு ரேவதி? அவர் தான் கமலக்கண்ணன் நாங்க உட்காந்துருக்காரு பாருங்க. ஓ என்ன இவ்வளவு சின்ன பையனா இருக்கீங்க? உனக்கு ஒன்றும் புரியாதுடா. வாழப்பாடியா? பைசாவே வாங்குற வேலை கிடையாது. நாமளா கொடுத்தா சரி. குடுக்கறத வாங்கிப்பாரா? ஆமா, கொடுக்கறத வாங்கி. பாரு, இல்லைனாலும் விட்டுருவாரு சார், கேட்க மாட்டாரு. எங்க வாழப்பாடியிலேவா? வாழப்பாடியில. அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர். ஸோ 2 லெக்கும் வந்து ஸ்வெல்லிங். ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. இந்த 5 ரூபாய் அல்பி டாக்டர் இருக்கான்ல, பட் இறங்கி அவரால் கிளினிக்கு ஒரு 500 மீட்டர் நடந்து வர முடியல. ஸோ அதனால உடனே கால் பண்ணாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான வைத்தியம் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளே ட்ரெயின்ல. போய் கூட்டி வந்துருவோன்னு. ஆமாங்க. ஆலன்பிலாம் இல்ல. நாய் செத்து போடும் நல்லா இருக்கு. டாக்டரே போய் கூட்டி விட்டீங்க.